வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை 98 யூடியூப் சேனல். உங்களை எல்லாரையும் சென்னை 98 யூடியூப் சேனலில் வரவேற்கிற மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா, பாஸ்வேர்டு எப்படி அன்லாக் பண்ணுறது பிடிஎஃப் வழியாக. அதாவது நிறைய பேர் வந்து பிடிஎஃப்க்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ண தெரியாமல் இல்லை பாஸ்வேர்டு இல்லாமல் ரொம்ப அவசரப்படுறதா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அன்லாக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம பிடிஎஃப் எப்படி பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ilovepdf.com அப்படின்னு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. மர்ஜ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் டு வேர்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பவர் பாயிண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து பிடிஎஃப்லேருந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை போடணும் அப்படின்னாலே ஒரு 10-15 வீடியோ போட வேண்டியிருக்கும். நாங்கள் அந்த அளவுக்கு போகலை. இப்போதைக்கு எது தேவையோ அதில் போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ அன்லாக் பிடிஎஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்காக அன்லாக் பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லணும். உங்களோட எங்கே லொக்கேஷனில் இருக்கோ அங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆக்சுவலி செலக்ட் பண்ணேன். அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத முதல்ல பார்த்துக்குங்க. நான் ஒரு பிடிஎஃப்பை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு நார்மலாக ஓப்பன் பண்ணி கேட்குறேன். அன்லாக் பண்ணலை இன்னும். எனக்கு அந்த பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. அதனால் நான் வந்து பாஸ்வேர்டு போட்டு ட்ரை பண்ணுறேன். அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பாஸ்வேர்டு தப்பாயிடுச்சு. திரும்பி இன்னொரு வாட்டி அதே போல் பாஸ்வேர்டு போட்டு ட்ரை பண்ணுறேன். மறந்து அடிக்கடி போகிறதுனால எங்களால் வந்து அன்லாக் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஐ லவ் பிடிஎஃப்பில் அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட்.pdf வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே ஒரு லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அங்கே அன்லாக் பிடிஎஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் லிங்காக வந்துடும். ஸோ அந்த டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் ப்ரௌசரில் டவுன்லோட் ஆகிடும். அதை அந்த எந்த டவுன்லோட் லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன் போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டே கேட்காது, கம்ப்ளீட்டாக அன்லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பாஸ்வேர்டு மறக்கிற டைமத்தில் இந்த மாதிரியான டூலை யூஸ் பண்ணி அவங்களோட பிடிஎஃப்பை அன்லாக் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இந்த பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணுற விஷயம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பிடிஎஃப்க்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒரு வேர்டோ எக்ஸல்லையோ இப்போ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணியிருந்தாலோ மட்டும்தான் வந்து அன்லாக் பண்ண முடியும். இதே இந்த பிடிஎஃப் ஒரு எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷன் மோடில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த டூலாலுமே என்கிரிப்ட் பண்ண முடியாது. அதனால் என்கிரிப்ட் பண்ண எந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ண பிடிஎஃப்பையும் இந்த ஐ லவ் பிடிஎஃப் டூல் வழியாக அன்லாக் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து டோட்டல் வேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். பாய்.